அருட்தமிழ் வெங்கடேசன் பெரம்பலூர் எவ்வளோ நாளாக ஆன்மீகத்தில் இருக்கீங்க? இவரோட ஈடுபாடு எப்படி வந்தது? அதெல்லாம் பெரம்பலூர் சாமி மூலியமாங்கய்யா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஐயா பாடல் பரிசு வாங்கினேன். ஆனால் 12ஆம் வகுப்புக்கு வந்த பிறகு தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு மகாமந்திரத்தை சொன்னேன். 12ஆம் வகுப்புல இருந்து ஐயாவை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இந்த புவி தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும் எண்ணில் அடங்கா ஒரு செல்வத்தை, அருள் செல்வத்தை, அது அருட்பெருஞ்சோதி செல்வத்தையே நமக்கு கொடுக்குற ஒரு பரம்பொருள்னா அது அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க சாமி அருட்பரம்பொருள் தான். இந்த அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க சாமி அருட்பரம்பொருளை எண்ணி உருகிற ஒரு ஜீவன் என்றுமே நிலையான ஒழுக்கத்தை, என்றும் நிலையான தேகத்தை, என்றும் நிலையான பரம்பொருளையே திருவடியே அடையக்கூடிய ஒரு மனித பிறப்புக்கு மட்டுமே அந்த பரம்பொருள் வழங்கியிருக்காருன்னா மற்ற உயிரினங்கள் அதிலிருந்து மேலறிவுக்கு வரும். தாவர இனத்திலிருந்து விலங்கின வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலறிவை நோக்கி வரக்கூடியது. அதுக்கு முருங்கை மரமே ஒரு சாட்சிங்க. காற்றடிச்சா காற்று விழுந்துடும். தன்னை துண்டு துண்டாக போட்டால் கூட இன்னொரு குடும்பத்துக்கு அது உதவுற மாதிரியே செய்யுது. ஆலமரம் எவ்வளோ பெரிய மரம், ஆனால் அதை விட அனைத்துமே மருந்து. தன்னை சாம்பலாக்கினா கூட மருந்தாக பயன்படுகிறது. அப்படி முருங்கை மரம், வாழை மரம், தென்னை மரம் இதற்கு நிகர் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. தாவர இனத்துக்கே இந்த குணம் இருக்குன்னா மனித பிறப்பாகிய நமக்கு எப்படி இருக்கணும்? எல்லாம் வல்ல அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க அருட்பரம்பொருளையே எண்ணி உருகணும் இல்லையா? அப்போ எல்லாம் வல்ல அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க சாமி பரம்பொருளை எண்ணி உருகும்போது சத்திய ஞான சபையில், சத்திய தர்மசாலையில், சத்திய சித்தி விழாகணும் தானே இந்த நாள் உச்சரிக்கணும். அருட்பெருஞ்சோதி விழா, அருட்பெரும் விழா, அருட்பெருஞ்சோதி தரிசனம். இது அருட்பெருஞ்சோதி தரிசனங்கள். தை மாதத்தில் தை பூச நட்சத்திரத்தில் அருட்பெருஞ்சோதி தரிசனம் சத்தியஞான சபையில் அன்பின் பிறப்பிடமாக அருட்தமிழ் அருட்சிவம் அருளால் எல்லாம் வல்ல அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க பரம்பொருள் கருணையின் தேவால இந்த உலக மக்கள் அனைவரும் புறத்தில் இருந்து அகத்துக்கு வரணும்னா சகத்தே திருத்தணும். அப்போ சகத்தே திருத்தக்கூடிய ஒரு அறிவாற்றலை பெறணும்னா புறத்தில் இருக்கிற புற இனத்தாரை எல்லாமே அக இனத்தாராக ஆக்கணும். அப்போ அக இனத்தாராக ஒருத்தர் வரணும்னா புலால் மறுத்தல், சைவ அசைவ என்ற சொல்லே தவறானதுங்கய்யா. புலால் மறுத்தல், ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை தின்னு ஒரு வினாடி வாழ்கிறது இந்த புவியில் மனித பிறப்புக்கு சாத்தியமற்ற குணங்கள். அப்போ ஒரு உயிர் தன்னுயிர் போல் எண்ணி வாழக்கூடிய ஒரு மனித பிறவி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய அறிவாற்றலை பெறுங்க. அன்பின் பிறப்பிடமான வணக்கங்கய்யா. எல்லா உயிரும் ஒரு உயிர் தன் உயிர் போல் எண்ணி வாழக்கூடிய ஒரு மனித பிறவி தான் எல்லா உயிரையும் காக்கக்கூடிய அறிவாற்றலை பெறும். அதற்கு ஐயா சொன்ன 4 ஒழுக்கங்களும் ஜீவகாரணிய ஒழுக்கமே போதும். இப்போ ஜீவகாரணிய ஒழுக்கத்தை ஒரு மனித பிறவி கடைப்பிடித்து 4 ஒழுக்கங்களில் 2 ஒழுக்கங்களாவது ஒரு மனித தேகம் கடைப்பிடித்தால் எந்த உயிருக்கும் தீங்கு கொள்ளாத தன் உயிரும் அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க பரம்பொருளாகவே ஆகும். எல்லாம் வல்ல அருட்ஜோதி அருட்பிரகாசம் அருட்ராமலிங்க சாமி பரம்பொருளுடைய திருவருப்பா படிக்க எல்லாம் அருள் செயல்கூடும் எண்ணான எம்பளத்து, எல்லாம் செயல்கூடும் எண்ணான எம்பளத்து, எல்லாம் வல்லான் தருவே. அது விளக்கிய அருட்சுடரே அருட்ஜோதி அருட்சிவமே அருட்பா பாடல் இருக்கு. அருட்சுடரே வணக்கங்கய்யா. அன்பின் பிறப்பிடமான வணக்கங்கய்யா.